அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயபக்தியோடு தொழுகிறாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு சில ஹதீஸை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒருவர் என்ன செய்கிறாங்கன்னா, தொழுது முடிந்ததும் அவங்களுக்கு தொழுகையுடைய நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அந்த ஹதீஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒருவர் தொழுது முடிந்ததும் அவருக்கு எப்படி 10ல் 1 பங்கு நன்மை கிடைக்கும். அது என்ன செய்கிறாங்க, எழுதப்பட்டிருப்பாங்க. சரியா? அப்போ 9ல் 1 பங்கு, 8ல் 1 பங்கு, 7ல் 1 பங்கு, 6ல் 1 பங்கு, இப்படி 5ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு, இந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு பாதி நன்மைகள் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நம்ம யார் சொன்னாலும் நம்ம திரும்ப என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நம்ம திரும்ப பதில் சொல்லணும். சரிங்களா? அப்புறம் அதோடைய விளக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழுகையில் எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியும் பரிசுத்தமான எண்ணமும் இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்குமா, நன்மைகள் கிடைக்குமா. அப்போ சிலருக்கு தொழுகைக்கு எப்படி முழு நன்மையுமே அந்த 10ல் 1 பங்கு தான் கிடைக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு தொழுகையில் அவரின் பயபக்தி இருக்கிறது. இவ்வாறே பார்த்தோம்னா அவருடைய பரிசுத்த எண்ணத்தை பொறுத்து தான் அந்த முழு நன்மையுமே அந்த 10ல் 1 பங்கு தான் கிடைக்குதான். அப்போ அந்த அளவிற்கு தொழுகையில் அவருடைய பயபக்தி இருக்குது இல்லையா, அப்போ அவருடைய பரிசுத்த எண்ணத்தை பொறுத்து தான் அந்த முழு நன்மை, அந்த நன்மையிலிருந்து அந்த 10ல் 1 பங்கு, அப்போ அதிலுடைய முதல் பாதி வரை தான் அது கிடைக்குதான். அப்போ சிலருக்கு என்ன செய்யுது, அந்த முழு நன்மையுமே கிடைச்சிருது. சிலருக்கோ என்னென்னா அந்த நன்மை கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய தொழுகை அந்த அளவுக்கு தகுதியற்றதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்விடம் ஃபர்லு தொழுகைக்கு என்னது, ஓரளவு நிர்ணயம், நன்மையுடைய நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ அந்த அளவிற்கு எவ்வளவு குறை தொழுகையில் ஏற்படுமோ அதுக்கு தக்கபடி தான் நமக்கு நன்மை எழுதப்பட்டு இருக்கும். ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, எல்லாவற்றையும் விட முதலில் உள்ளட்சமே மனிதர்களிடமிருந்து கணக்கில் எடுக்கப்படும். முழு ஜமாத்திலுமே ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளட்சத்துடன் தொழ மாட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, பேருக்காக பெருமைக்காக தொழுகாமல் அதோடைய நன்மைகள் என்ன செய்வாங்களாம், கணக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம எந்த அளவுக்கு உள்ளட்சத்தோடு தொழுகிறோமோ அதுக்கேற்ற நன்மைகள் தான் அது அளவோட கணக்கிட்டு பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு ஷைத்தானும் நமக்கே தெரியும் இல்லையா, எந்த ஒரு தீய சிந்தனைகளும் இல்லாமல் ஒரு உள்ளட்சத்தோடு தொழுவோம், அந்த தொழுகை தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அந்த தகவல் பிடித்திருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.